வணக்கங்க. மருத்துவத்துறையில் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் ஒரு பக்கம் நோய்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் பல உடம்பு பிரச்சனைகளை சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் பல வகையான மருத்துவ முறைகள் இருந்தாலும் நம்ம நாட்டோட பாரம்பரியமான மருந்துகள்னு சொல்லும் போதே அதோட சிறப்புகளே தனிதாங்க. அந்த வகையில சித்தா ஆயுர்வேத மருந்து தயாரிக்கும் நிறுவனமான பஞ்சவிருட்ச நிறுவனம் இயற்கையான முறையில பாரம்பரிய மருந்துகளை தயாரிச்சு பலதரப்பட்ட மக்களோட உடல் உபாதைகளிலிருந்து வெளியே மீண்டு வர உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. பஞ்சவிருட்சம் ஆயுர்வேதம் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம். முழுவதும் இயற்கையான பாரம்பரிய மருத்துவ முறைப்படி நோய்களை தீர்க்கும் சித்தா ஆயுர்வேத மருந்துகளை சொந்தமா தயாரிக்கிறாங்க. இயற்கை மருத்துவத்தோட மகத்துவத்தையும் இயற்கை வாழ்வியல் முறையில் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை நடத்தியிருக்காங்க. எந்தெந்த மூலிகைகளை கொண்டு எந்தெந்த நோயை குணப்படுத்த முடியும், எதற்கெல்லாம் பயன்படுத்தலான்னு நேரடியா ஒரு மூலிகை கண்காட்சியை நடத்தி மக்களுக்கு வெளிப்படையா புரிய வைக்கிறாங்க. இதை ஒரு சமூக சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் இன்னும் சிறப்பு. மூலிகை மருத்துவத்தோட அத்தனை மகத்துவத்தையும் தெரிஞ்சவங்க சித்தர்கள் மட்டும்தாங்க. சதுரகிரி சித்தர் ஸ்ரீ நாகானந்தா சுவாமிகள் 20 வருஷமா மூலிகைகளை கொடுத்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வராரு. இப்ப இருக்க காலகட்டத்துல பலர் எதுக்காக மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்காங்க? குழந்தையின்மை காரணமா தான் போயிட்டு இருக்காங்க. 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா, இல்லைங்க 10 வருஷமா குழந்தையின்மை காரணமா ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு தான் இருக்காங்க. சதுரகிரி சித்தர் ஸ்ரீ நாகானந்தா சுவாமிகள் குழந்தை பாக்கியத்துக்காகவே சிறப்பு மூலிகையை இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மூலிகையை பயன்படுத்தினதுனால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு பொதுவா நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குங்க. இந்த மூலிகை மூலம் நீர்க்கட்டி பிரச்சனைகளையும் குணப்படுத்துறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காகவே சிறப்பு மூலிகையை இலவசமா தராங்க. இதை ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. முழுக்க இயற்கை மூலிகை தாங்க. இதுக்கு பக்க விளைவுகள் ஏதும் இல்லை. சித்தா ஆயுர்வேத மருந்து தயாரிக்கும் நிறுவனமான பஞ்சவிருட்ச நிறுவனமும் சதுரகிரி சித்தர் ஸ்ரீ நாகானந்தா சுவாமிகளும் இணைந்து நூற்றுக்கணக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் இயற்கையான ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இதோ ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம மூலிகையை பயன்படுத்தி குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்க அவங்களோட சந்தோஷத்தையும் சித்தர் பத்தியும் நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. என்னதான் சொல்றாங்கிறத கேட்கலாம் வாங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இளங்கசாலை கிராமம் இளம்பேரி பக்கத்துலையும் மருத்துவர். நம்ம சேலம் போட்டுருந்தாங்க சாமி. அங்கே போய் வாங்கி சாப்பிட்டு தான் குழந்தைங்க 10 வருஷமாக பிள்ளைங்களா இருந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு ஐயா கிட்ட போய் மருந்தெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாருங்க. வாங்கி சாப்பிட்டு இப்போ 2 பையன் பிறந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்து ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லாதீங்க பார்த்து பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கல்யாணமாகி 10 வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க சதுரகிரி சித்தரோட மூலிகையை பயன்படுத்தி 10 வருஷம் கழிச்சு ட்வின்ஸ் பிறந்திருக்குங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். வாங்க அவங்க என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழப்பாடி தாலுக்கா சேஷனாவடிகிற கிராமத்தில் பேசுகிறோம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் நிறைய இடத்துல போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு நண்பர் வழியாக, தென்காசியில் ஒரு நண்பர் இருக்கார். அந்த நண்பர் வழியாக எனக்கு ஐயாவோட லிங்க் கிடைச்சிது. ஸோ நானும் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயாவை தேடி நாங்கள் போனோம். அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களை மாதிரி சென்னை நிறைய பேர் இடத்துலேருந்து தான் வந்திருந்தாங்க. அவர்கிட்ட போனோன்னு தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது. ஐயா எல்லாம் தெளிவாக சொன்னார். அவருடைய அதை அணுகுமுறையை வச்சு, அவர் சொன்னதை வச்சு நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயா எனக்கு கடவுள் மாதிரி நல்லா அட்வைஸ் பண்ணி என்னை எப்படிலாம் சாப்பிடணும், என்ன மாதிரிலாம் உணவு முறையெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் ஐயா சொன்னபடி கருத்தரிச்சிச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். எல்லாம் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த டாக்டர் பிரச்சனை சொன்னாங்களோ அதே டாக்டர் எல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐயா சொன்னபடி நாங்கள் நடந்துக்கிட்டோம். எங்களுக்கு நல்லபடியாக 2 குழந்தை பிறந்திருக்கேன். ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஐயா கடவுள் மாதிரி எங்களை காப்பாற்றிருக்காரு. ஸோ ஐயா கடவுள் ரூபத்தில் எங்களுக்கு நிறைய செயலெல்லாம் செஞ்சுருக்காரு. ஸோ அதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க. எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்களும் இவர்கிட்ட போய் முன்னணிஞ்சு நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இப்போ பெரும்பாலான பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை கர்ப்பப்பை நீர்க்கட்டி. அது எப்படி சரியாச்சுன்னு சொல்றாங்க, பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். நான் சேலம் மாவட்டம் குறிஞ்சிப்பட்டி கிராமம். என் பேர் சண்முகம். என் ஒய்ஃப் பேர் வளர்மதி.
என் நண்பருக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் ஐயாவை போய் பார்த்து அவர் கொடுத்த மருந்தால் அவருக்கு குழந்தை பிறந்துச்சுங்க. நான் சதுரகிரி சித்தர் ஐயாவை பற்றி சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன், சதுரகிரி சித்தர் ஐயாவும் போய் பார்த்தேன். கர்ப்பப்பையில் கட்டி இருக்குதா, நீர் கட்டி இருக்குதா அதெல்லாம் கேட்டார். அக்கல்ல கட்டி இருக்குதான்னு கேட்டார். என்னோட மனைவி வந்து எனக்கு வலிக்குது, அக்கல்ல வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உண்டான மருந்து கொடுத்தாரு ஐயா. நான் அந்த மருந்தை பயன்படுத்தினால அது என் மனைவிக்கு உண்டான அந்த நீர் கட்டி அக்கல் இருந்த கட்டி அது வந்து கிளியர் ஆயிடுச்சு. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தாத சாமிகிட்ட அவருக்கும் நன்றி, ஐயாவுக்கும் நன்றி. இப்போ பார்க்க போகிற தம்பதிகளுக்கு 3 வருஷமாக குழந்தையே இல்லை. வந்து மூலிகை எடுத்துக்கிட்ட 6 மாசத்துல கர்ப்பமாயிருக்காங்க. இவங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருந்திருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நான் வந்து சேலம் மாவட்டம் நல்லாம்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நான் வந்து சதுரகிரி சித்தர் அவரோட மீட்டிங் நாங்கள் ஒரு தடவை அட்டன் பண்ணோம். அது வந்து எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அக்கா மாமா ஒரு வாட்டி அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட மருந்து வாங்கி நிறையா பயனடைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை. சரி போய் பார்க்கலாம், அவங்க அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரோட மீட்டிங் போய் பார்த்தேன். அவருடைய பேச்செலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. நடக்கக்கூடிய விஷயத்த ஆதி முறையில் இருக்கிற மாதிரி அவர் சொன்னது, அது புரிகிற மாதிரி சொன்னார். அது எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடச்சிச்சு. சரி அவர்கிட்ட மருந்து வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லி சின்னதாக வயிற்றுப்போக்குக்கு மருந்து, அப்புறம் அல்சருக்கு அந்தமாரி சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் குழந்தை இல்லாத பிரச்சனை வந்துச்சு. ஒரு 3 வருஷமாக எங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. சமூகத்தில் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே என்ன குழந்தை இல்லையா, வயிற்றில் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் ஒய்ஃபு வந்து நைட்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி குழந்தை இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சரி அப்புறம் எங்கள் அக்காவும் மாமாவும் இருந்துட்டு சரி இவரை போய் பாருங்கள், ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் இவரை காண்டாக்ட் பண்ணி மதுரைக்கு போய் நான் அவரை பார்த்தேன். இவர் பார்த்துட்டு இவர் என்ன பிரச்சனைங்கிறத நாங்கள் பேசுகிறத வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, உங்களுக்கு இந்த மருந்து எடுத்துக்கோங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மருந்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி அவர் கொடுத்து 6வது மாதத்தில் ஒய்ஃபு கர்ப்பம் பண்ணாங்க. 2வது மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது எங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். இதில் என்னென்னா இவங்களுக்கு வந்து நீர்க்கட்டி இருந்தது வயிற்றில். நீர்க்கட்டி இருக்கிறனால நீர்க்கட்டு ரத்தக்கட்டு இருந்தது. அதனால் வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் இவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. எங்களுக்கு சந்தோஷத்துலேயே ரெட்டிப்பு சந்தோஷம்னா அதுதான். ஏன்னா குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை வந்து நல்லபடியாக சுகப்பிரசவமாக வச்சு இவரை நாங்கள் சந்தித்ததில் வந்து ரொம்ப புண்ணியமாக பார்க்குறோம். ரொம்ப துல்லியமாக பண்ணுறாரு. என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறோம், அந்த மருந்து எதுக்காக வேலை செய்யும் அப்படிங்கிறத முதற்கொண்டு தெளிவாக சொல்லி அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுக்குறாரு. அந்த புரிதலைனால நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு பயம் இல்லாமல் நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படி பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இவர் எல்லாத்துக்குமே அதுக்கான தீர்வு கொடுக்குறாரு. எங்களுக்கு அந்த மருந்து பார்த்திங்கன்னா இலவசமாக தான் கொடுத்தாரு. ஸோ அதனால் உங்களுக்கும் அந்தமாரி ப்ராப்ளம் நிறைய இருக்கலாம். இல்லை உங்களை சுற்றி இருக்கிற வீட்டுக்கு இருக்கிறவங்க அந்தமாரி யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நீங்களும் இவரை காண்டாக்ட் பண்ணி நீங்களும் மருந்து வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து வரவங்க முதல் குழந்தைக்கு அப்புறம் 2வது குழந்தைக்கு ஆசைப்பட்டாங்க. 3 வருஷமா குழந்தை உண்டாகலைன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆசை எப்போ நிறைவேறுச்சுன்னு சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். நேச்சர்லேருந்து பேசுகிறேன், வாழதாசம்பட்டி. டிவி சேனல் பார்த்ததுனால மருந்து கொடுக்க தெரிஞ்சது, அதனால் போய் பார்த்தேன். நாங்கள் 4 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்ததுனால பாப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு தம்பி பிறந்து பையன் இருந்தது. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அதில் ஐயா சாமி வந்து மருந்து கொடுத்தா ஃப்ரீயா. அது வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே ஒரு 2-3 மாதத்துலேயே பாப்பா மாசமாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். அது மூலியமாக தான் என் மச்சானுக்கும் சொன்னோம். அதனால் அவங்களும் போய் பார்த்து வாங்கிட்டு வந்து பார்த்தாங்க, பயன்படுத்தோம். அதனால் ஐயா அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாத்துக்குமே பரவாயில்ல, இலவசமாக தான் கொடுத்தாருங்க. அதெல்லாம் காசு எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொன்னோம். ஒவ்வொருத்தரும் போனாங்க. நீங்களும் யாராவது அப்படி குழந்தை நீர் கட்டி இருந்தாலோ இல்லை ஏதாவது லேட்டாக வர மாதிரி இருந்தாலும் நீங்களும் நம்ம சாமியை போய் பார்த்து அந்த மருந்து வாங்கி பயனடைஞ்சிக்கலாம்.
நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறாங்களா? சதுரகிரி சித்தரை பத்தி சொல்லுங்க, அவங்களும் வந்து பயனடையட்டும். எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாம இலவசமா மூலிகைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. மூலிகை தேவைப்படுறவங்க எந்த சந்தேகமும் இல்லாம சதுரகிரி சித்தரை நேரடியாவே சந்திச்சு மூலிகையை வாங்கிக்கலாம். பஞ்சவிருட்சம் ஆயுர்வேதம் மற்றும் சதுரகிரி சித்தர் இணைந்து நடத்தும் சதுரகிரி சித்தர் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை மூலமாக தமிழகம் எங்கும் ஆரோக்கிய விழிப்புணர்வு முகாம்களை நடத்திட்டு வராங்க. அனைவரும் முகாமில் வந்து கலந்து கொண்டு இயற்கை வாழ்வியல் முறைகளை கற்றுக்கொண்டு நோயற்ற வாழ்வை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம்.